புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பிக்கும் போது இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். நான் கூட டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்டில் போய் பார்த்தேன், அவ்வளோ ரேஷன் கார்டு ரிஜெக்ட் ஆகிருக்கு. எதனால் ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா, நம்ம அப்ளை பண்ணதில் ஏதோ ஒரு நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. அதனால தான் அந்த விஷயத்த சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ உங்களுக்காக. ரேஷன் கார்டு நியூ ரேஷன் கார்டு நம்ம அப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். விண்ணப்பிக்கும் போது ஆன்லைனில் இப்போ அதை ஈஸி ஆக்கிட்டாங்க, ரொம்ப ஈஸி ப்ராசஸ் ஆக்கிட்டாங்க நடைமுறையில். ஆனாலும் நடைமுறையில் பொதுமக்கள் பலவிதமான சிக்கல்களை அவங்க சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அது எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸை நம்ம சப்மிட் பண்ணணும், எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறதுனால இந்த நடைமுறை சிக்கல்கள் இன்றைக்கும் அது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுவதற்கோ அல்லது தாமதமாவதற்கோ ஒரு சில காரணங்கள், அடிப்படை சிக்கல்களையும் உருவாக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அது என்னென்ன அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். பழைய அட்டையில் பெயர் நீக்கப்படாமல் இருப்பது என்ன அப்படின்னா, புதுசாக நம்ம ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு ஏற்கனவே பழைய ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய பேரை நீக்கி தான் நம்ம புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ணணும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ப்ராசஸ் தெரியாமல் பழைய ரேஷன் கார்டில் பேரை நீக்காமல் கொண்டு போய் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இல்லை அப்படின்னா, இல்லை பழைய ரேஷன் கார்டிலே பேர் இருக்கட்டும், நம்ம புதுசாக ஒரு ரேஷன் கார்டு வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் கூட இருக்கலாம். ஆதார் கார்டு வர்றதுக்கு முன்னாடி நமக்கே தெரியும், ஒரு ஊரில் ஒருத்தருக்கு 2 ரேஷன் கார்டு இருந்திருக்கு. அதுவும் இந்த மாவட்டங்கள், அதாவது மாநிலங்களை ஒட்டி இருக்கக்கூடிய 2 மாநிலங்கள் பார்டரில் இருக்கக்கூடிய நிறைய குடும்பங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, 2 ஸ்டேட்லேருந்து ஒரு ரேஷன் கார்டு வாங்கி வச்சுக்கோங்க. அது எப்படின்னா, பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க பாண்டிச்சேரி பார்டர்லேருந்தும் பாண்டிச்சேரி ரேஷன் கார்டை வாங்கி வச்சுக்கோங்க, தமிழ்நாடு ரேஷன் கார்டையும் வாங்கி வச்சுக்கோங்க. கேரளா பார்டரில் இருக்கிறவங்க தமிழ்நாடு ரேஷன் கார்டை வாங்கி வச்சுக்கோங்க, கேரளா ரேஷன் கார்டையும் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ ஆந்திரா பார்டரில் இருக்கிறவங்க ஆந்திரா ரேஷன் கார்டை வாங்கி வச்சுக்கோங்க, கேரளா ரேஷன் கார்டையும் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிக்கல்கள் அது உருவாகிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ அது இல்லாமல் இருக்கணும் அப்படின்றத நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இதுக்கு தீர்வு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, முதல்ல நீங்கள் 2 பேர் யாரையெல்லாம் புதுசாக ரேஷன் கார்டு வாங்க ஆசைப்படுறாங்களோ அவங்களுடைய பேரை ப்ராப்பராக நீக்கி அந்த ப்ராப்பர் சர்டிஃபிகேட்டை நீங்கள் டாக்குமெண்ட்டாக அட்டாச் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த ரேஷன் கார்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முகவரி மற்றும் ஆவண முரண்பாடுகள், இது நிறைய இடங்களில் நம்ம பார்க்க முடியும். அப்ளை பண்ணும்போது நீங்கள் என்ன அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அதில் உங்களுடைய ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, அட்ரஸ் ப்ரூஃபாக இருக்கட்டும், ஐடி ப்ரூஃபாக இருக்கட்டும், அதெல்லாம் ப்ராப்பராக இருக்கணும். ஏன்னா முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா ரேஷன் கார்டெலாம் பெருசாக பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் ரேஷன் வாங்குறது இல்லை. இப்போ நிறைய பேர் ரேஷனை தான் வாங்கி சாப்பிட்ற லெவலுக்கு மாறி போச்சு. ஏன்னா நம்ம ரேஷன் வாங்கினா தான் 1000 ரூபா ஒழுங்காக கிடைக்கும், இல்லாட்டி கிடைக்காதோ அப்படின்ற பயம் ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களும் இருக்குது. அதனால் அப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட் ரொம்ப கிளியராக இருக்கணும். கிளியர் கட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வாடகைதாரர்கள் சந்திக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு முக்கியமான ஒரு பிரச்சனை அப்படின்றது ரெகுலராக நம்ம பார்க்குறது அவங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் தான். வாடகை ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க, நான் அதை ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலைன்னா சும்மா 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்கன்னா அது ரிஜெக்ட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்னதான் நீங்கள் வாடகை ஒப்பந்தம் போட்டிருந்தாலும் அதே முகவரிக்கு உங்களுக்கு ஏதாவது ஆதார், இபி இல்லைன்னா கேஸ் கனெக்ஷன் இப்போ அதிகமாக கேட்குறாங்க. கேஸ் கனெக்ஷன் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் தனி குடித்தனம் போகணுன்னா இப்போ 2 ஆப்ஷன் தான். ஒன்று விறகடுப்பு, இல்லைன்னா கேஸ் உங்கள் பேருக்கு நீங்கள் கேஸ் எடுக்காமல் நீங்கள் எப்பவும் போய் தனி குடித்தனம் போகிறது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ரிஜெக்ஷன் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த கேஸ் பில். இந்த கேஸ் பில் மட்டும் நீங்கள் சரியாக கொடுக்கல அப்படின்னா ஈஸியாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஒன்று நீங்கள் கேஸ் பில் கொடுக்கணும், இல்லைன்னா நீங்கள் விறகடுப்பு தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கான ப்ராப்பர் டாக்குமெண்ட் கொடுக்கணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆதார் முரண்பாடு. ஆதாரில் அவங்களுடைய அட்ரஸ் எழுத்து பிழை இருக்கலாம், மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், அப்பா பேரோட சேர்ந்து இருக்கலாம். இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்டில் இது பிறந்த தேதி, இது நிறைய மிஸ்டேக்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆதாரில் ஒரு அட்ரஸ் இருக்கும், உங்களுடைய கேஸ் பில்லில் ஒரு அட்ரஸ் இருக்கும். அப்போ நீங்கள் ப்ராப்பராக ரெண்டல் அக்ரிமெண்ட் போடலைன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிரும். ஏன்னா அப்பா அதே அட்ரஸில் ஆதாரில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அட்ரஸ் இருக்கு இல்லையா, அதில் அப்பா அம்மாவுக்கு ரேஷன் கார்டு இருக்கும், அதனால ரிஜெக்ட் ஆகும். இதில் இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்பிஜி கேஸ் இணைப்பு, நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு கேஸ் இருக்கும் ஆனால் அது கனெக்ஷன் அது இல்லை அப்படின்ற மாதிரி போட்டுருவாங்க. உங்ககிட்ட கேஸ் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா தயவு செய்து அந்த கேஸ் கனெக்ஷன் டீட்டெயிலை நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருந்துடாதீங்க. அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 100% உங்களுடைய ரேஷன் கார்டு ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, அவங்க ஆதார் செக் பண்ணும்போது உங்களுக்கு கேஸ் இருக்கா இல்லையான்னு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க.
அதனால இந்த இணைப்பு யார் பேரில் இருக்குது, அதுவும் நீங்கள் கொடுக்கும்போது என்ன, அப்பா அம்மாவுடைய ஸ்லிப்பை கொண்டு போய் நீங்கள் ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணும்போது கொடுக்கக்கூடாது. அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க யாரோ, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இவங்க யாரோ ஒருத்தருடைய பேரில் தான் இருக்கணும். அது ஈஸியாக வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இப்போ சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் உள்ள மற்ற நபர்களுடைய பேரில் உள்ள கனெக்ஷன், அதாவது சித்தப்பா பெரியப்பா வீட்டில் இது நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி கொண்டு கொடுத்தீங்க அப்படின்னா நீட்டாக அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அதாவது ஃபேமிலி மெம்பர், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் பேரில் ரேஷன் இந்த கேஸ் கனெக்ஷன் இருக்கும், இல்லைனா ஒய்ஃப் பேரில் தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுடைய ரேஷன் கார்டு அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணிக்கிடப்படும். இல்லை என்றால் நிராகரிக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் வந்து ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன், கள ஆய்வு வருவாங்க இல்லையா, அது எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ண பிறகு வந்துட்டு அவங்க வந்து ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷனுக்காக வருவாங்க. அப்புறம் ஆவணங்களை சரி பார்க்குறதுக்கு ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா விஏஓ தான் வந்து வருவாங்க. வரும்போது உங்ககிட்ட மட்டும் நேரடியாக வருவாங்க. உங்கள் ஏரியாவில் இருக்கிற வார்டு கவுன்சில்கிட்ட கேட்பாங்க, வார்டு மெம்பர்கிட்ட கேட்பாங்க, சுற்றி இருக்கிறவங்கள்ட்டையும் விசாரிப்பாங்க. ஏன்னா வந்து அந்த பக்கத்தில் இருந்து யார் ரெகுலராக அந்த ஆஃபீஸ்க்கு போகிறாங்களோ அவங்கள்ட்டையும் என்கொயரி பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதிகாரிகள் கள ஆய்வுக்கு நீங்கள் வரும்போது உங்கள் வீட்டில் நீங்கள் இல்லை, அப்படி இல்லைன்னா வீடு பூட்டி இருக்குது அப்படின்னா டோர் க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டுட்டு வீட்டில் யாரும் இல்லை, ஃபேக் அட்ரஸ்ஸு, ஃபேக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ரேஷன் கார்டை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வீட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அந்த முகவரியும் கரெக்டாக இருக்குமா பார்த்துக்கணும். இல்லை அவங்க வந்து என்கொயரி பண்ணுவோம் இந்த மாதிரி இந்த அட்ரஸில் இவங்க பேர் அப்படின்னா, அப்படி யாரும் இந்த பக்கத்தில் இல்லையே அப்படின்னா அப்போ கூட எழுதிட்டு போயிடுவாங்க நீங்கள் இல்லை அப்படின்னா. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் தனி குடித்தனம் இருக்கிறீங்க அப்படின்னா செப்பரேட் கிச்சன் அங்கே இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக வந்து அதிகாரிகள் பார்ப்பாங்க. அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அது கேஸ் கிச்சனா இல்லைன்னா வந்துட்டு விறகடுப்பா அப்படின்றத பார்ப்பாங்க. நீங்கள் வந்து கேஸ் கனெக்ஷன் கூட வாங்கி வச்சுருப்பீங்க அந்த இடத்துல, ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்தா தெரியும் அந்த இடம் வந்து ரெகுலராக புழக்கத்தில் இருக்கா, இல்லை கடமைக்காக ஒரு கிச்சனை உட்கார வச்சுட்டு ரேஷன் கார்டுக்காக வராங்களா அப்படின்றதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்களே ஏமாற்ற முடியாது. ஏன்னா அவங்களுடைய வேலையே அதுதான் அவங்களுடைய ரொட்டீன் ஒர்க்காக இருக்கும்போது நீங்கள் எங்கே ஏமாத்துனீங்கனாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் ரொம்ப தெளிவாக கொடுங்க. ஒன்ஸ் அவங்க ப்ராப்பர் ரீசன் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ரேஷன் கார்டு எடுக்கவே முடியாது. முக்கியமான பிரச்சனை அதிகமாக ரிஜெக்ட் ஆகிற காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த வெப்சைட்டில் வந்துட்டு டாக்குமெண்ட்ஸை வந்து ப்ராப்பராக அப்டேட் பண்ணாமல் இருக்கிறது. டிஎன்பிடிஎஸ் இணையதளத்தில் நீங்கள் ஆவணங்களை ஸ்கேன் செய்து பதிவேற்றம் செய்யும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஃபோட்டோக்கு வந்து 1 to 3 MBன்னு சொன்ன மாதிரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 MB இருக்கிற மாதிரி அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணும்போது எதுவும் மிஸ்மேட்ச் ஆகாது. டாக்குமெண்ட்டில் வந்துட்டு மெர்ஜ் ஆகாமல் அது கொஞ்சம் நீட்டாக இருக்கும், ப்ரோக்கன் ஆகாமல் நீட்டாக அவங்களுக்கு பார்க்குறதுக்கு இருக்கணும். நீங்கள் அப்ளை பண்ண டாக்குமெண்ட் அவர் வெரிஃபை பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுடைய ஃபோட்டோவும் தெரியாது, உங்களுடைய பேர் எதுவுமே வந்து தெரியாமல் பிளர்ராக இருந்துச்சுன்னா அவங்க அது ப்ராப்பர் டாக்குமெண்ட் இல்லைன்னு ஈஸியாக ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ஏன்னா இப்போ வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணுறது ரொம்ப அதிக ப்ராசஸ் இருக்கிறதுனால இதெல்லாம் ஒரு வேலிட் ரீசன் ஃபார் ரிஜெக்ஷன். ஓகேங்களா? அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்.